அதை நாங்கள் உணவாய் உட்கொள்ளவும் நீர் எங்களுக்கு தந்த பெரிய ஸ்லாக்கியத்தை நினைக்கும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அருமையான அந்த நேரத்தில் ஆண்டவரை வேதத்தில் உள்ள உடைய மன்னாவை நாங்கள் தியானிக்க கடந்து வந்திருக்கிறோம். அப்பா, எங்களோடு நீங்கள் தயவாய் இடைப்பட்டு எங்களுக்கான மன்னாவை இலவசமாய் கட்டளையிடுகிறபடியால் உமக்கு நன்றி சுவாமி. வார்த்தையானவரே, நீங்கள் வார்த்தையாய் வெளிப்படுகிறபடியால் உமக்கு நன்றி. நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபையை தந்தருளுகிறபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆமென். இன்றைய தியானத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். யாராவது எடுத்தவர்கள் படிக்கலாம். பக்கம் 266. எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை ஒருவருக்கு உண்டு. அவர்தான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மேலான கிரியைகளை நடப்பிக்கிற வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். இந்த வாரமானது பெந்தைக்கோஸ்தே வாரமாய் இருக்கிறதுனால ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் தினமோறும் ஏறெடுக்கக்கூடியதான ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாய் இருக்கிறது? ஏன் நாம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும்? இந்த ஜெபத்தினுடைய மேன்மை என்ன? இந்த ஜெபத்தினுடைய மகிமை என்ன? அதை குறித்து நாம் ஒரு சில வசனங்களை வைத்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட ஒருத்தருடைய ஜெபம் யாபேசின் ஜெபம். இந்த யாபேசின் ஜெபத்தை பற்றி நம்ம பார்க்குமானால் வேதத்தில் 2 வசனங்கள் தான் இந்த யாபேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். யாபேசை குறித்து வேதத்துல இந்த 2 வசனங்கள் மட்டும்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஆவியானவர் எழுதி கொடுத்ததான இந்த வேதத்துல நிறைய சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. அருமையானவர்களே, நாம் ஏன் ஜெபம் பண்ண வேண்டும், எதற்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்ற சத்தியங்கள், யாரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும், நம்மளுடைய விண்ணப்பங்கள் யாருடைய சமூகத்தில் வைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தான சத்தியங்களை நம்ம இங்க காண முடிகிறது. ஜெபம் என்றால் என்ன? தேவனுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கக்கூடியதான ஒரு உறவு தான் ஜெபம். தேவனுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கக்கூடியதான இந்த உறவு தினந்தோறும் நம்ம இந்த உறவு வச்சிருக்கணும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. அறிவியாளர்களே, கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் தேவனிடத்தில் நாம் ஒரு மகனாக ஒரு மகளாக அவரை அப்பா என்று அழைக்கக்கூடியதான உறவு நமக்கு இருக்குமானால் உலக பிரகாரமான ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தூரத்தில் இருக்கக்கூடிய நம்ம
ஒரு பரிசுத்தவான் இப்படியாக சொன்னார், கிடைக்கிற வினாடிகளில் எல்லாம், நிமிஷம் கூட இல்லை, கிடைக்கிற வினாடிகள் எல்லாம் என் அப்பாவுடைய சமூகத்தில் தரித்திருப்பதை நான் ஆசீர்வாதமாய் நினைக்கிறேன். உலக பிரகாரமாய் எனக்கு பணமும் காசும் இருப்பது ஆசீர்வாதம் இல்லை. எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வினாடி என் அப்பாவை நோக்கி நான் பார்ப்பேனானால் அது எனக்கு கிடைத்ததான பெரிய ஆசீர்வாதம் என்று ஒரு பரிசுத்தவான் அழகாய் சொன்னதை நான் கேட்க நேரிட்டது. அருமையானவர்களே, இவ்விதமாய் ஜெபத்தின் மேன்மை அறிந்து, ஜெபத்தினால சாதித்து, ஜெபத்தினால இந்த தேசத்தில் அநேக காரியங்களை கண்டு அனுபவித்த அநேக பரிசுத்தவான்கள், இரத்த சாட்சியாய் நமக்காய் மரித்த பரிசுத்தவான்கள் அநேகர் இந்த இடத்துல உண்டு. எப்போதுமே நான் நினைக்கிறது உண்டு, நான் உடுத்தி எடுக்கிற இந்த உடை, நான் பெற்றிருக்கிறதான இந்த கல்வி, எனக்கு கொடுக்கப்பட்டதான இந்த மருத்துவ வசதி எல்லாம் அநேக பரிசுத்தவான்களுடைய இரத்தம் சிந்துதலின் நிமித்தமாய் கிடைக்கப்பட்டது என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அநேக மிஷனரிகள் மேலை நாட்டில் உள்ள அவங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களை இழந்து, எல்லா சுகமுகமான வாழ்க்கையை இழந்து, எல்லாவற்றையும் விற்று இந்த இடத்துல கொண்டு வந்தாங்க. நாங்க வாழ்கிறதான தேசம், தேசத்துல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மேலாடை சுதந்திரம் இல்லை, மேலாடை உடுக்க முடியாது. அருமையானவர்களே, தேவ சகாயம் பிள்ளை என்ற ஒரு அருமையான மனிதன், அவர் இறந்த இடத்தையெல்லாம் நாங்க போய் பார்க்க நேரிட்டது. இந்த மேலாடைக்காக அவர் சிந்தின ரத்தம், அவர் சிந்தின கண்ணீர், அவர் அனுபவித்த பாடுகள் எல்லாம் ரொம்ப 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 இன்னைக்கு நம்ம எவ்வளவு உற்சாகமாய், எவ்வளவு இலவசமாய், எவ்வளவு சுதந்திரமாய் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜனங்கள் இவர்கள் சிந்தின இரத்தத்தினால மட்டும்தான் நாம் கிறிஸ்தவத்தை உணர்ந்து கொண்டவர்களாய் சுதந்திரமாய் இந்த தேசத்தில் இருக்க முடியுது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்டதான ஜெப வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் அவசியம். அருமையானவர்களே, இந்த யாபேஸ் ஜெபிப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய பேரனுடைய பொருள் துக்கத்தின் மகன். யாபேஸ் என்றால் துக்கத்தின் மகனா. நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன் என்று சொல்லி இவனுடைய தாய் யாபேஸ் என்று பெயர் வைத்தார்களாம். அருமையானவர்களே, என்ன ஒரு பரிதாபம் பார்த்தீங்களா? வேதத்தில் நிறைய இடங்கள்ல நம்ம பெயரிடுறதெல்லாம் பார்த்திருக்கிறோம். இயேசு என்றால் பாவங்களை மன்னித்து ரட்சிப்பை கட்டளையிடுகிறவர் என்று அர்த்தம் கொண்டதுனால இயேசுவின் பெயரிடுங்கன்னு சொல்லி தேவதூதன் சொன்னார். யோவான் என்றால் பிறப்பினாலே அநேகர் சந்தோஷப்படுவார்கள், அதனால யோவான் என்று பெயரிடுங்கள் என்று லூக்கா 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் பார்க்க முடிகிறது. யூதா என்றால் லேயாள் தான் பெற்ற மகனுக்கு யூதா என்று பெயரிட்டாளாம். ஏன் தெரியுமா? நான் கர்த்தரை துதிப்பேன். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35 நம்ம இதை பார்க்க முடிகிறது. யோசேப்பு தன்னுடைய 11வது மகனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். ஏன் தெரியுமா? கர்த்தர் என் பழைய நிலைமையை மறக்க செய்தார் என்று சொல்லி மனாசே என்று பெயரிட்டாராம். பார்வோன் குமாரத்தி மோசே அந்த நைல் நதியில பெட்டியில இருந்து எடுத்த உடனே இவனை நான் ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி மோசேன்னு பெயரிட்டார்களாம். எல்லா பேருக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த பெயரின்படி அவர்கள் வல்லவர்களாய், சிறந்தவர்களாய், இந்த உலகத்திலே பல காரியங்களை செய்தவர்களாய் இருந்தார்கள் என்று. ஆனால் இந்த யாபேசினுடைய வாழ்க்கை அப்படியே அப்சைட் டவுன், அப்படியே மாறுதலான ஒரு வாழ்க்கை. என்ன தெரியுமா? சந்தோஷம் கிடையாது அவருடைய வாழ்க்கையில. நான் பெற்றதே துக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு துக்கத்தின் மகனாய் இந்த யாபேசை அவனுடைய தாய் பெற்றெடுத்தார்களாம். ஆனா அருமையானவர்களே, பின் வசனங்களை பார்க்கும்போது இந்த மகன் துக்கத்தின் மகனாய் இருந்து விடவில்லை. இந்த மகன் சாபத்தின் மகனாய் அப்படியே இருந்து விடவில்லை. இந்த மகன் ஆசீர்வாதத்தின் மகனாய் தன்னுடைய சகோதரன் மத்தியிலே கனம் பெற்ற ஒரு மனிதனாய் மாறக்கூடுமானால் அந்த மகன் செய்த ஒரு காரியம் உண்டு. அதை நாம் சிந்திக்க போகிறோம். அருமையானவர்களே, இன்று நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவேளை தாய் நம்மளை இவ்விதமாய் சபிக்கலாம், ஒருவேளை தகப்பன் நம்மை இவ்விதமாய் சபிக்கலாம், ஒருவேளை நம்முடைய உடன் பிறந்தவர்கள் இவ்விதமான காரியங்களை சொல்லலாம், வேலை செய்கிற இடத்துல இவ்விதமான
அவரை அப்பா என்று அவரை பிதாவாக வைத்திருக்கிற நாம் நிச்சயமாக இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமான சந்ததியார் இருக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, வேதத்தில் அநேகரை நம்ம உறுதுணையாய் பற்றி கொண்டிருந்ததை பார்க்க முடியும். ஈசாக்கு துவண்டு நின்ற நேரத்தில் தகப்பனாகி ஆபிரகாம் துணையாய் இருந்தார். அன்று யாக்கோபுக்கு அவருடைய அம்மா ரெபெக்காள் துணையாய் இருந்தாங்க. இந்த மோசேக்கு பார்த்தீங்கன்னா ஆரோன் துணையாய் இருந்தாங்க, மிரியாம் துணையாய் இருந்தாங்க, சகோதர துணை காணப்பட்டது. ஒரு தாவீதை எடுத்துக்கொண்டோமானால் யோனத்தான் நண்பன் துணையாய் இருந்தான். அருமையானவர்களே, இவர்களுக்கெல்லாம் இந்த மொர்தேகாய், எஸ்தரை எடுத்துக்கொள்ளுங்கள், சித்தப்பா மொர்தேகாய் துணையாய் இருந்தார். இவ்விதமாய் வேதத்தில் அநேக சாட்சிகள் உண்டு. குடும்பத்திலே துணையாய் நின்று பலவிதமான காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிப்பதற்கு, இந்த வேதத்திலே துணையாய் இருப்பதற்கு குடும்பமும் சமுதாயமும் சொந்தக்காரர்களும் உறவினர்களும் சிலருக்கு தேவைப்பட்டார்கள். ஆனால் இந்த யாபேசுனுடைய வாழ்க்கையை பாருங்க, யாருமே இல்லை, யாருமே கிடையாது. தாய் கைவிட்டதான சூழ்நிலை, தகப்பன் கைவிட்டதான சூழ்நிலை, சொந்த சகோதரர் கைவிட்டதான சூழ்நிலை. நண்பர்கள் இருந்தார்களோ இல்லையோ தெரியாது, வேதம் சொல்லவில்லை. ஆனால் தனிமையில் நின்று கொண்டிருக்கிறார் இந்த யாபேசு. துக்கத்தின் மகனாய் தனிமையில் நின்று கொண்டிருக்கிற இந்த யாபேசுக்கு உலகத்தில் யாரும் இல்லைனாலும் ஒருத்தர் உண்டு என்பதை அறிந்திருக்கிறார். அதை தான் கிறிஸ்தவர்களாய் நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டிய சத்தியம். அருமையானவர்கள், படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்ல நேரிடும். அருமையானவர்களே, குடும்பத்தில் இவனால இழந்தது அநேகம் என்று சொல்ல நேரிடும், இவனால பிரயோஜனமே இல்லை என்று சொல்ல நேரிடும். ஆனால் இவ்விதமான சூழ்நிலைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வர நேரிட்டிருக்கும். சமுதாயத்தில் நிற்கும் போது இவனால ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று உறவினர்கள் ஒதுங்கி நிற்கிற நேரம் வரும். ஆனால் எனது அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்க பேரை மாற்ற வேண்டாம். யாபேசனுடைய பேர் யாபேசாகவே இருக்கட்டும். சூழ்நிலைகள், குடும்பங்கள், சொந்தக்காரர்கள் எவ்விதமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன நம்பி இருங்க, என்னிடத்தில் சார்ந்திருங்க, நான் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறதான இந்த சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, பிறக்கும் போதே கிடைக்கக்கூடியதான இந்த அடையாளம், ஒருவேளை இயேசுவுக்கு கிடைத்த அடையாளம், பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று கிடைத்த அடையாளம், அவர் இருக்கிற வரைக்கும் அது செல்ல நேரிட்டது. ஆனால் யாபேசுக்கு கிடைத்ததான, பிறக்கும் போதே கிடைத்ததான அடையாளம் சாபத்தின் மகன், துக்கத்தின் மகன். ஆனால் இந்த யாபேசு அதை வெற்றி சிறந்தார் என்பதை காண முடிகிறது. வளர வளர அப்படியே இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. நீங்க எத்தனை நாள் ஆனாலும் நான் துக்கத்தின் மகன், துக்கத்தின் மகன் என்று சொல்லி துக்கத்திலே அமிழ்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை நம்முடைய ஆண்டவர் நமக்கு வைக்கவே மாட்டார். ஒரு நாள் உண்டு, என் சகோதரன் எனக்கு முன்பாய் நிற்பார்கள், என்னை கனப்படுத்துவார்கள் என்ற ஒரு நாள் உண்டு என்பதை நம்பிக்கொண்டிருந்த யாபேசை போல இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நம்ம நிலைத்து நிற்கும் போது பெரிய காரியங்கள் நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, சபிக்கப்பட்ட எதிர்காலம் யாபேசுக்கு. ஆனால் பேர் வைத்து சபித்தது அம்மா. அதை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. உலக பிரகாரமான ஒரு மனிதன் துக்கத்தின் மகன் என்று பெயர் வைக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துக்கத்தின் மகன் அல்ல, அதே யாபேஸ் தான். அந்த பேருடைய பொருளே மாறிடுச்சு. பார்த்தீங்களா? பொருள் துக்கத்தின் மகன், கடைசியில் ஆசீர்வாதத்தின் மகனாய் அதே பேரோட மாற்றக்கூடுமானால் அது என் பெருமான் இயேசு கிறிஸ்து என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, ஆபிரகாம் மகனை பெற்ற போது ஆபிரகாம் என்று பெயர் மாற்றப்பட்டது. யாக்கோபு ஒரு எத்தனாய் இருந்து ஏமாற்றுக்காரனாய் இருந்த போது யாக்கோபுக்கு ஆற்றின் கரையிலே அப்பா என்னை ஆசீர்வதிங்க நின்ற போது அவருடைய பெயரை இஸ்ரவேல் மாற்றி கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆபிரகாமாய் பெயர் மாற்றி சந்ததியை காண வைத்த தேவன், யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்து ஆசீர்வதித்த தேவன்,
யாபேசுக்கு பேர் மாற்றாமலே ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். அருமையானவர்களே, இதுதான் பெரிய சத்தியம். இன்று நிறைய பேர் உலகத்துல பேரை மாற்றிக் கொண்டிருக்கிறதான சூழ்நிலை அவசியமே இல்லை. அதே பேர் தான், ஆனா பொருள் மாறும். பேர் அதேதான். துக்கத்தின் மகன் அல்ல, ஆசீர்வாதத்தின் மகன், கனப்படப்படுகிற மகன் என்று அதே பேருக்கு பொருளை மாற்றி தருகிற தேவன் என் பெருமான் இயேசு கிறிஸ்து என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, உங்க பிராண்ட் உலகத்துல என்ன வாட்டும் இருக்கட்டும், உங்க பிராண்ட் யாபேசாட்டு இருக்கட்டும், உங்க பிராண்ட் என்ன வாட்டும் இருக்கட்டும், பழி சொல்லுகிற நேமா இல்லது ஒரே பொருள் கொண்ட வித்தியாசமான நேமா எதுவாகவும் இருக்கட்டும், அது யாபேசா இருக்குமானால் அது ஆசீர்வாதம் என்று பொருள்படும். உங்களுடைய பிராண்ட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அதற்கான பதிலை, அதற்கான பொருளை மாற்றுவதற்கு என் தேவனால் கூடும் என்பதில் சந்தேகமே எல்லாருமே ஆனவர்களே. இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? இந்த யாபேஸ் நான் துக்கத்தின் மகன், நான் துக்கத்தின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடங்கி விடவில்லை. பெரிய சத்தியம் அதுதான் அருமையானவர்களே. நான் துக்கத்தின் மகன் உண்மைதான், என்னால் பிரயோஜனம் இல்லை உண்மைதான், நான் சபிக்கப்பட்ட மகன் உண்மைதான், என்னுடைய வருங்காலம் ஒருவேளை சாபமாய் முடிந்து விடுமோ என்ற எண்ணம் கொண்டிருக்கலாம் உண்மைதான். எல்லாவற்றையும் அறிந்த இந்த யாபேஸ் 10வது வசனத்தை பாருங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண யாபேஸ் தவறவே இல்லை. அருமையானவர்கள், சூழ்நிலைகள் எதிர்மறையாய் இருந்தாலும், சிந்தனைகள் எதிர்மறையாய் இருந்தாலும் ஒருவரிடத்தில் விடுதலை உண்டு என்பதை இந்த யாபேஸ் அறிந்திருந்தார். இந்த யாபேசுக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருந்து, இஸ்ரவேலின் தேவனால என்னுடைய சூழ்நிலையை, என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய நிலைமையை மாற்றி அமைக்க முடியும் என்பதை இந்த யாபேஸ் அறிந்திருந்தார். எத்தனை பேர் இந்த நிச்சயத்தை நாம கொண்டிருக்கிறோம்? சூழ்நிலைகள் நமக்கு எதிர்மாறாக இருக்கும் போது, இன்னும் நிலைமைகள், இன்னும் பிறருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நம்மை துன்பப்படுத்தும் போது ஒருவேளை துவண்டு நிற்கிறோமா? இந்த யாபேசிடத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் இதுதான். துவண்டு விட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தார் பேசுவதை நினைத்து நாம் பின்வாங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் நம்பி இருக்கிற இஸ்ரவேலின் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று யாபேஸ் நினைத்து கொண்டது போல நாமும் நினைக்க கடமைப்பட்ட கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். அருமையானவர்களே, நிந்தனைகள் வரும், பாடுகள் வரும், எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் யாபேசை போல நிலைத்து நிற்பதற்கு, நிலைத்து நிற்பதற்கு திராணிய தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஜெபம் பண்ணுங்க உங்க ஜெபத்துல. அப்ப சோதனைகள் நிறைய வரலாம், கடன் பிரச்சனை நிறைய வரலாம், நிந்தனைகள் நிறைய வரலாம், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம கூட இருக்கலாம். அப்ப உங்களுடைய சமூகத்தை விட்டு மட்டும் நான் தூரமா போயிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு தினம் தினம் உங்களுடைய ஜெபத்துல வைங்களேன். தேவன் பெரிய காரியங்களை கொஞ்சம் 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 கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பங்களில செய்கிறத நம்ம காண முடியும். அருமையானவர்களே, கண்ணீரின் வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை. யாபேசனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அது கண்ணீரின் வாழ்க்கை தான். அந்த கண்ணீரின் வாழ்க்கை கனமாய் மாறினது என்றால் அதுக்கு காரணம் விண்ணப்பம். இந்த இடத்தை நான் சிந்திக்கும் போது அன்னாளுடைய ஜெபம் எனக்கு ஞாபகம் வந்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை எடுத்தவர்கள் படிக்கலாம். அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மனக்கசந்து மிகவும் அழுதாளாம். இந்த அன்னாள் யாரு? இந்த அன்னாள் தனக்கு ஒரு சுதந்திர பாக்கியம் இல்லையே, புத்திர பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கதறி நின்னதான அன்னாள். அவள் மனக்கசந்தாள். தன்னுடைய சக்கரத்தியாகிய பெனினாளுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி போய் நின்றாள். யாருமே அவளுக்கு சப்போர்ட்டா இல்லை. ஆனா அவளுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகம் ஒன்று இருந்தது என்பதை அவள் அறிந்திருந்தாள்.
தேவனுடைய சமூகத்துல போய் மனம் கசந்து அழுதாராம். மனம் கசந்து தேவனுடைய சமூகத்துல கண்ணீர் விட்டு அழுத போது புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாள், சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, கண்ணீர் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கக்கூடிய நமக்கு அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு வரக்கூடுமானால் அது தேவனுடைய சமூகம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்ம வைக்கக்கூடிய விண்ணப்பம் பெரிய காரியங்களை செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, பிலீவ் இன் காட். யாரை நம்பணுமோ அவங்கள நம்பணும். நான் நம்பக்கூடிய தெய்வம், நான் ஆராதிக்கும் தெய்வம் என்னை விடுவிக்க வல்லவராயிருந்தாலும், என்னை விடுவிக்காமல் போகாமல் இருந்தாலும் அவரையே சேவிப்பேன் என்று சொன்ன தானியேலோடு சேர்ந்து நாம் நிற்போமானால் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணது உண்மைதான். அந்த ஜெபம் எப்படி இருந்து பாருங்களேன். முதலாவது அவர் சொல்றாரு, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்றாரு. ஏன் தெரியுமா? சாபம் நிறைந்த வாழ்க்கையில யாபேஸ் இருக்கும்போது, துக்கம் நிறைந்த வாழ்க்கையில யாபேஸ் இருக்கும்போது முதல்ல அந்த யாபேஸ் சொல்றாரு, அப்பா என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்றாரு. அருமையானவர்களே, இந்த ஆசீர்வாதம் நமக்கு முக்கியம்தான். ஒருவேளை தலைமுறையாய் உள்ள பாவங்கள், தலைமுறையாய் உள்ள சாபங்கள் நம்முடைய குடும்பங்களில் இருக்குமானால், அப்பா எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை மன்னித்து ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினந்தோறும் நம்மளுடைய ஜெபத்தில் கேட்கணும். யாபேஸ் ஒன்றை அறிந்திருந்தார், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் சந்ததியை கடற்கரை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திரங்கள் போலவும் பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆசீர்வதித்த தேவனை யாபேஸ் அறிந்திருந்தார். அந்த தேவனை தான் நம்ம இன்னைக்கு நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆசீர்வாதத்தின் தேவனை எப்படி யாக்கோபு அறிந்து என்னை ஆசீர்வதிங்கப்பா, இல்லைன்னா உங்களை போக விட மாட்டேன் என்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இரு பரிவாரங்களோடு வந்தது போல யாபேஸ் நான் ஆசீர்வாதமாய் இந்த தேசத்துல இந்த சமுதாயத்துல இருந்தா மட்டும்தான் நான் என்னுடைய பொருள் மாறும் என்பதை அறிந்தவராய் என் ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்றாரு. இந்த ஆசீர்வாதத்தை யாபேஸ் பெற்றுக்கொண்டார். அருமையானவர்களே, அடுத்து சொல்றாரு, என் எல்லையை பெரிதாக்குங்க. ஏன் தெரியுமா? நான் துக்கத்தின் மகனாய் இருப்பேனானால் என்னால் யாருக்குமே பிரயோஜனப்படாது. என் எல்லையை பெரிதாக்குனீங்கன்னா என்னால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. புரியும்னு நினைக்கிறேன். என் எல்லை பெரிதாகுமானால், என்னுடைய சுதந்திரம் பெரிதாகுமானால், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பேனானால் என் மூலமாய், என் கரத்தின் கிரியை, என்னுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். என்ன ஒரு அருமையான ஜெபம் இல்லையா? நான் ஆசீர்வதித்ததோடு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டதோடு நின்றுவிடக்கூடாது. என் எல்லையை பெரிதாக்குங்க, என்னுடைய சுதந்திரத்தை பெரிதாக்குங்க. இதன் மூலமாய் அநேகம் பேர் ஆசீர்வதிக்கப்படணும். அநேக கரங்களுக்கு, அநேக குடும்பங்களுக்கு, அநேக சந்ததிகளுக்கு, அநேக தலைமுறைகளுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் என் எல்லை பெரிதாக வேண்டும் என்று யாபேஸ் நினைத்துக் கொண்டான். அருமையானவர்களே, உங்களுடைய ஜெபமும் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். என் ஆசீர்வதிங்கப்பா. ஓகே, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணும் அப்பா, அதற்காக என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க, என்னுடைய எல்லையை, என்னுடைய சுதந்திரத்தை பெரிதாக்குங்கன்னு சொல்லுங்க. அப்பா, நான் துக்கமா இருக்கிறேன், சமுதாயம் என்னை பார்த்து துக்கம், இவளால பிரயோஜனம் இல்லை, சாபம் நிறைந்த வாழ்க்கை வாழ்கிறாள் என்று சொன்னாலும் இஸ்ரவேலின் தேவனை நம்பி இருக்கும் போது, அப்பா உங்களுடைய கரத்தின் கிரியைகளை நம்பி நிற்கும் போது என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்கன்னு கேளுங்க, என்னுடைய எல்லையை விஸ்தாரமாக்குங்கன்னு கேளுங்க. இதனால அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டும் போதாது, என்னுடைய கரத்தின் கிரியையின் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும்னு கேளுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் ஒரு விஷயத்தை கேட்கிறார், உமது கரம் என்னோடு.
எல்லாம் பெருசாகும். நீங்க என்ன ஆசீர்வதிட்டீங்க, நான் எனக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு முதலாளியா இருக்கிறேன், உண்மைதான். ஆனா அப்பா, நான் ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு உங்க கரம் என் கூட இருக்கணும். இதுதான் பெரிய ஆசீர்வாதம், இதுதான் பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு பலர் பணத்தையும் படிப்பையும் வைத்துக் கொண்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் செல்கிற அநேகர் உண்டு. பணம் வந்த பிறகு தேவனுடைய சமூகத்திற்காக செலுத்தப்படுகிறதான நேரம் இல்லாத அநேகர் உண்டு. படிப்பு வந்த பிறகு பணம் நிறைய வேலையாட்களை வைத்து வேலை செய்து செய்து சண்டேயும் கம்பெனி திறக்கணும், சண்டேயும் சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணணும், நிலைமை வரும் அருமையானவர்களே. ஆனா இந்த யாபேசு சுதந்திரித்துக் கொண்டார், உஷாராயிட்டார். என்ன தெரியுமா சொல்றாரு? உமது கரம் என்னோடு இருக்கணும். 6 நாளும் அப்பா, நான் உலக பிரகாரமாய் பலருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். ஆனா ஒரு நாள் உம்முடைய சமூகத்திலே செலவிடப்படுவதற்கான நேரத்தை நான் ஒதுக்கினா மட்டும்தான் அப்பா கரம் என் கூட இருக்கும். 6 நாளும் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு சில மணித்துளி மட்டும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து இந்த நாளை தந்ததற்காய், கண்டதற்காய், நடத்தினதற்காய் நன்றின்னு சொல்றேன். ஆனா ஒரு நாள் தான் அவருடைய கரம் என் தலைமையில் இருக்கணும், தலைமையில இருக்கணும். அவர் கரத்தை நான் பிடிக்கணும், அவர் கரத்தை என் கரத்தோடு இணைக்கப்பட்டுறணும்னு தேவனுடைய சமூகத்துல எந்த சந்ததி, எந்த தலைமுறை வந்து கிடந்து விழுந்து கிடக்குதோ அந்த சந்ததி, அந்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்படுவாருமையானவர்கள். அவருடைய கரம் அப்படின்றது லேசான காரியம் கிடையாது. அவருடைய கரம் நம்முடைய கரத்தோடு இணைக்கப்பட்டு இருக்க வேண்டுமானால் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சமூகம் ரொம்ப 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 முக்கியம். 9 மணி ஆராதனை 11:30 முடிகிறது. 2.5 மணி நேரம் நமக்கு செலவிட முடியல, 2 மணி நேரம் செலவிட முடியல. ஏதோ தானோ இது இருக்கக்கூடிய காலம் அல்ல. அப்பாவுடைய கரம் என் மீல, என் குடும்பத்தார் மீல, என்னுடைய சந்ததி மீல வைக்கப்பட்டிருக்கணும்னா அவர் சமூகத்துல வந்து மண்டியிட்டு கிடக்கணும் அருமையானவர்கள். இதை அந்த யாபேஸ் அறிந்திருக்கிறார், இந்த யாபேஸ் அறிந்திருக்கிறார். தேவனுடைய கரம் என்னோடு இருக்கணும்னு. அப்படி கரத்தை பற்றி சொல்லும்போது ஒரு அருமையான வசனம் உண்டு. எலியா தீர்க்கதரிசி ஆகாபினுடைய ரதத்துக்கு முன்னாடி ஓடினாராம். ஆகாபினுடைய ரதத்துக்கு முன்னாடி ஓடினாராம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் எலியாவின் மீது இருந்தது. என்ன ஒரு அற்புதம் பாருங்க! ஒரு வண்டிக்கு முன்னாடி அந்த எலியாவால் அவ்வளவு ஃபாஸ்டா ஓடக்கூடுமானால் நம்மலாம் ஓடிக்கிட மாட்டோம். எலியாவால எல்லாம் ஓட முடியாது. கரத்தை பிடிச்சு ஓட வைப்பார். நான் நடக்கிறதும் நிற்கிறதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் அவருடைய கரம் அருமையானவர்களே. யாபேஸ் இதை உணர்ந்து கொண்டார். அப்பா என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் கேட்டா செய்வாருன்னு தெரியும். என் எல்லையை பெரிதாக்கி அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு கேட்டாரு. செய்வாருன்னு தெரியும். ஆனா ஒண்ணு கேட்கிறாரு, உங்க கரம், உங்க கரம். நான் முதலாளி ஆனாலும், நான் கோடீஸ்வரன் ஆனாலும் உங்க கரம் என் கையோடு இணைக்கப்பட்டிருக்கும். உங்க கரம் என் தலைமையில் இருக்கணும், உங்க கரம் என் சந்ததி மீது இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் அறிந்திருந்தார் அருமையானவர்களே. தேவனுடைய கரம் என்பது சின்ன காரியம் அல்ல, பெரிய காரியங்களை செய்யுமா தேவனுடைய கரம். எஸ்ரா 8:22 சொல்றது, தேவனுடைய கரம் நன்மையை மட்டுமே செய்யுமா. தேவனுடைய கரம் நன்மையாய் இருந்ததாமா. இப்படிப்பட்டதான கரத்தை பிடித்தவர்களாய் நாம் இருக்கும். ஆலயத்திற்கு வராமல், தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்காமல், தேவனுடைய சமூகத்தில் மண்டியிட்டு கிடக்காமல் இந்த கரத்தை பிடிக்கவே முடியாது.
கேட்கிறாரு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும். தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது, தேவனுடைய சமூகத்தில் மண்டியிட்டு கிடக்கும் போது, ஆசீர்வாதங்கள் பல வரும்போது தீங்கு வரும். அருமையானவர்கள், சோதனைகள் வரும். அப்பா நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்துல கூட சொல்லுவாரு, தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும், தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். அவருடைய சமூகத்தை இறுக பற்றும் போது தீமைகள் அநேகம் வரும், சோதனைகள் அநேகம் வரும், விழுந்து போகிறதான சூழ்நிலைகள் அநேகம் வரும். நம்முடைய காதிலே கேட்கக்கூடுகிறதான வார்த்தைகள் நம்மை மடங்கடித்துக் கொண்டிருக்கும். நம்மளுடைய கரத்தின் கிரியைகள், நம்முடைய செல்வங்களை பார்த்து நம்மை ஏளனமாய் பேசுகிற அநேகர் இருப்பார்கள். ஆனால் இந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தவே கூடாது. இந்த தீங்கு, அப்பா நீங்க நான் துக்கத்தின் மகன் தான், ஆசீர்வாதம் ஆக்கிட்டீங்க, ஆனா இதனால வரக்கூடிய தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்து கொள்ளும் என்று யாபேஸ் செஞ்சத பார்க்கணும். அதுபோல நம்மளுடைய ஜெபங்கள்ல, நம்முடைய விண்ணப்பங்கள்ல அப்பா உடைய சமூகத்துல நிற்கிறதுனால, உடைய சமூகத்தை பிடிச்சிருக்கிறதுனால எந்த தீங்கும் எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு கிருபையாயிருந்த என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. அருமையானவர்களே, இப்படி ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இந்த யாபேசினுடைய வாழ்க்கையில கிடைத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 9வது வசனம், யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். இந்த சகோதரர் யார் என்று தெரியாது. ஒருவேளை சமூகத்தில் உள்ளவர்களாய் இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாய் இருக்கலாம், யாராயிருந்தாலும் சரி, எல்லாரை காட்டிலும் ஆசீர்வாதத்தின் மகன், சகோதரர் மத்தியில கனம் பெற்ற யாபேசாயிருந்தான். துக்கத்தின் மகன், ஆசீர்வாதத்தை இஸ்ரவேலின் தேவனிடத்தில் விண்ணப்பத்தை பண்ணி பெற்றுக்கொண்ட இந்த மகன் சமுதாயத்தில் கனம் பெற்ற மகனாய் இருக்க கூடுமானால், அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம், பிதாவை அண்டிக் கொண்டிருக்கிற நாம், துக்கத்தின் நாட்களை கலைந்துவிட்டு சமுதாயத்தில் கனம் பெற்றவர்களாய் இருக்க தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சகோதரரை காட்டிலும் கனம். இதை சிந்திக்கும் போது தாவீது எனக்கு ஞாபகம் வந்தார். சமுதாயத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப், மிலிட்டரியில ஜாப், ஆனா தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வந்தபோது பெற்றோரால் கூட மறந்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, சகோதரரால் இழிவுபடுத்தப்படுகிற சூழ்நிலை, பெற்றோரால் மறந்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா தேவன் தெரிந்தெடுத்தார் என்றால் அவர் அரியணையில வைத்து அழகு பார்க்க வல்லவராயிருக்கிறார். தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருப்பாரானால், தேவன் நம்மை முன் குறித்திருப்பாரானால் அரியணையில உட்கார வைத்து அழகுபடுத்த வல்லவர். இந்த தைல குப்பியில் உள்ள எண்ணெயானது சாமுவேலுக்கு கூட தெரியல, எலியாமில ஊற்றப்பட போச்சு, மிலிட்டரியில இருக்கிறவன் மேல ஊற்றப்பட போச்சு. ஆனா ஒரு துளி எண்ணெய் கூட உள்ள விட்டவே மாட்டார். அதுதான் சத்தியம். முன்குறித்திருப்பாரானால், யாபேசை முன்குறித்திருப்பாரானால், சகோதரன் முன்பாக ஆசீர்வதிக்க கூடும் என்றால் உங்களுக்கான ஆசீர்வாதத்தில் ஒரு துளி கூட, ஒரு துளி கூட எங்கேயுமே சிதற விடாதபடிக்கு முழு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள நம்மை பாத்திரவான்களாய் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஆடுகளை மேய்த்து கொண்டு, ஆடு மேய்க்க தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது அவருக்கு.
நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் தேவன் எனக்கு கொடுத்த இந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நினைத்து என் மீது பொறாம கொள்றாங்க. இல்லை இல்லை, அவங்க பொறாம கொள்றது எதனால தெரியுமா? நீங்க அப்பா கரத்தை பிடிச்சு வச்சிருக்கனால. இது எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியாது. உங்களுக்கான எல்லா மேலோட்டமான ஆசீர்வாதத்தையும் பார்த்து சாத்தான் உங்களுக்கு எதிராய் பொறாமை ஏற்படுத்த மாட்டான். ஆனா அதுக்கு அடித்தளம் என்ன தெரியுமா? அடித்தளம் என்ன தெரியுமா? நீங்க பிடித்திருக்கிறவர் வல்லமை உள்ளவர், நீங்க பிடித்திருக்கிறவர் சர்வத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அறிந்த ஜனங்கள் தான் நம்மை பார்த்து பொறாமைப்படும். அருமையானவர்களே, அந்த பீரோ நிறைய ட்ரெஸ்ஸை பார்த்து பொறாமைப்படல. ஒரே ஒரு பலவர்ணாணி அங்கி யோசேப்பை பகைக்க வைத்தது. ரெண்டே ரெண்டு சொப்பனம் தான். எல்லாரும் என்ன நமஸ்கரிக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டுட்டேன்னு சொல்லிட்டாரு. கொண்டு போய் குழியில போட்டுட்டாங்க. விற்கப்பட்டு எகிப்துக்கு நேராய் அடிமையாய் எடுத்து செல்லப்பட்டார் யோசேப்பு. ஆனா நடந்தது என்ன? பெற்றோர்களும் சகோதரர்களும் யோசேப்பினுடைய காலில் பணியிறதுக்கான சூழ்நிலை வந்தது. அதுதாங்க யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒருவேளை துக்கமா இருந்திருக்கலாம் இல்லையா? என் சகோதரர்களே குழியில போட்டுட்டாங்களே, சகோதரர்களே என்ன அடிமையா விட்டுட்டாங்களே, நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கலாம். ஆனா முடிவு மகிமையா இருந்தது போல இந்த யாபேசனுடைய வாழ்க்கையிலும் இஸ்ரவேலின் தேவனை தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்ததினால சகோதரர் மத்தியில கனம் பொருந்தினவர்களாயிருந்தார். ஒருவேளை அருமையானவர்களை சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை துக்கத்தின் சூழ்நிலையா இருக்கலாம், ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், கண்ணீரின் பாதையா இருக்கலாம். ஆனா இஸ்ரவேலின் தேவனுடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்க. நான் சொல்றேன், கரத்தை மட்டும் பிடித்து கொள்ளுங்க. அவர் கைவிடாத நேசராயிருந்து கனம் பொருந்தின மனிதனார், கனம் பொருந்தின மனுஷியா இந்த சமுதாயத்துல நிலைத்து நிற்க பண்ணுவார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்னுடைய தினசரி செபத்துல இது இருக்கும். அப்பா, ஒருவேளை உங்க கரத்துல இருந்து என் கரம் வழி விலகி வருகிற சூழ்நிலை வருமானால் பிடிச்சிருங்கப்பா. ஏன்னா குழந்தை தன்னுடைய அப்பாவுடைய கரத்துல இருந்து கையை எடுக்கிறதுக்கான சூழ்நிலை வரும். ஏன்னா உலகம் மாயே தெரியாது அந்த குழந்தைக்கு. ஆனா நம்ம குழந்தைய எப்படி நம்ம பிடிக்கிறோம் இல்லையா? அதுவேோட பிடிச்சுக்கோங்க அப்பா அப்படின்றது என்னுடைய தினசரி ஜெபத்தின் ஒரு பகுதியா இருக்கும். அருமையானவர்களே, அதை நம்ம தினசரி ஜெபமா வைப்போம். அப்பா, ஒருவேளை உங்க கரம் உங்க கையில இருந்து நான் எடுக்கிறேன், அப்பா விட மாட்டார் தெரியும். என்னைக்குமே எந்த அப்பாவும் கையை விடவே மாட்டாங்க. நான் எடுத்து போடுகிற சூழ்நிலை வருமாய் தயவாய் பிடித்துக் கொள்ளுங்க. இந்த யாபேஸ் அதுதான் செய்தார். கரத்தின் கிரியை அறிந்த யாபேஸ் பிடித்துக் கொள்ளுங்கள் சொன்ன போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நம்முடைய செபமும் இவ்விதமான செபமாய் இருக்குமாய் ஆவியானவரால் எழுதப்பட்டு தந்த வேதாகமத்தில் இந்த யாபேஸ் இடம்பெற கூடுமானால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் சுதந்திரவாளியாய் நாம் இடம்பெறக்கூடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இஸ்ரவேலின் தேவனை மறந்து விடாதீர்கள். நாம் ஆராதிக்கிற தேவனை மறந்து விடாதீர்கள். நாம் சேவிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலமும் அவருடைய கரத்தின் கீழாய் அடங்கி இருக்கிறது. அவர் சொல்லலாம், அவர் கட்டளையிட நிற்கும். இது தேவனுடைய வார்த்தை. அருமையானவர்களை, நிலைத்து நிற்போம், சுதந்திரித்துக் கொள்வோம், ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த பகுதியை நான் தியானிக்கும் போது இந்த அருமையான பாடல் எனக்கு ஞாபகம் வந்தது. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேர் உருவாகும் முன்னே பேசல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை இல்லை. நீங்க போ
என் தாய் உருவாகும் என்று என் கருவை கண்டேன். என் தாய் என்ன துக்கத்துல பேர் வச்சிருக்கலாம், என் கருவை கண்டது நீங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் கூட உருவாகல, தசைகள் உருவாகல, ஆனா தரிசனம் உருவாக. எல்லாமே உருவாகல, உண்மைதான். ஆனா தரிசனம், தேவன் வைத்த தரிசனம், கனமான மணி, தேவன் வைத்த தரிசனம், ஆசீர்வாதத்தின் மனம், தேவன் வைத்த தரிசனம், சகோதரருட கனம் பண்ணுவாங்க. இதை தேவன் அறிந்திருக்கிறார். நாம் அறிந்திருக்கிறோமா? இதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை தேவன் காணக்கூடுமானால், என்னுடைய 1000வது தலைமுறையில் என் தேவனுடைய கண்கள் காணக்கூடுமானால், உங்க பேர் என்னவோ, உங்க பிராண்ட் என்னவோ, சமுதாயம் உங்களுக்கு வைத்த பேர் என்னவாட்டும் இருக்கட்டும், அவர் சொல்லுறாரு தரிசனம் நிறைவு, தரிசனம் நிறைவு. நீங்கள் கனபொருந்தினவர்களாய் இருப்பீர்கள், சகோதரர் மத்தியில் கனமுள்ளவர்களாய் இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தின் சமுதாயமாய் இருப்பீர்கள். எலும்புகள் உருவாகாது, தசைகள் உருவாகாது, ஆனால் உங்கள் பெயரில் உள்ள உங்கள் தரிசனம் நீங்கள் கருவாய் உருவாவதற்கு முன்னமே உருவாகி இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாய் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. தேவன் நாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.